மரணம். இந்த ஒரு சொல் கேட்டாலே நம்முள் ஒரு அமைதியும் ஒரு பயமும் ஒரு கேள்வியும் எழுகிறது. மனிதன் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை பல விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறான். ஆனால் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது மட்டும் இன்னும் ஒரு புதிராகவே இருக்கிறது. உடல் மட்டும் முடிவடைகிறதா, அல்லது நம்முள் இருக்கும் ஏதோ ஒரு சக்தி தொடர்ந்து பயணிக்கிறதா? ஏன் மரணத்திற்கு பிறகு சடங்குகள் செய்யப்படுகின்றன? அவற்றில் அறிவியல் ஏதாவது இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு ஆன்மீகமும் அறிவியலும் என்ன சொல்லுகின்றன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் மரணம் என்பது உடலின் உயிரியல் செயல்பாடுகள் நிற்றல் என்பதாகும். அதாவது இதயம் துடிப்பு நிற்கிறது, மூளை செயல்பாடு நிற்கிறது, சுவாசம் நிற்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான இயற்கை விதி என்னவென்றால், ஆற்றல் உருவாகாது, அழியாது, ஆனால் அது வடிவம் மாறும். நம்முடைய உடலில் இருக்கும் சக்தி, வெப்பம், உயிர் ஆற்றல் எல்லாம் இயற்கைக்கு திரும்பிச் செல்கிறது. இதைத்தான் பல ஆன்மீக சிந்தனைகள் உடல் மாறும், உள்ளார்ந்த சக்தி தொடரும் என்று விளக்குகின்றன. ஏன் இறந்தவர்களை குளிக்க வைக்கிறோம்? மனிதன் இறந்ததும் உடல் பஞ்சபூதத்திற்கு திரும்ப ஆரம்பிக்கும். குளிப்பாட்டுவது உடலை புனிதமாக மாற்றுவது. ஆன்மா உடலை விட்டு பிரியும் போது குழப்பத்தில் இருக்கும். உடலை சுத்தம் செய்வது ஆன்மாவுக்கு அமைதி தரும். அது ஒரு புதிய பயணம் ஆரம்பம் என்பதற்கான குறியீடாகும். ஏன் நெற்றியில் காசு வைக்கிறோம்? நெற்றி அது சாதாரண இடம் இல்லை, அது ஆஜா சக்ரா, ஆன்மா வெளியேறும் ஆன்மீக மையம். நெற்றியில் காசு வைப்பது ஒரு பழமையான தானத்தின் குறியீடு. மனிதன் மறுலோக பயணம் செய்யும் போது தானம் மிக முக்கியம். அந்த காசு உன் பயணம் தடையின்றி இருக்கட்டும் என்ற உறவினர்களின் பிரார்த்தனை ஆகும். ஏன் மாலை போடுகிறோம்? மாலை என்பது அழகுக்காக அல்ல, பூமாலையில் இருக்கும் வாசனை ஆன்மாவுக்கு அமைதி தரும் என்று நம்பிக்கை. மாலையை போடுவது ஆன்மா கவலையில் இருக்கும்போது உறவுகளின் நினைவு, அதற்கு தைரியம் தரும். ஏன் பொறி போடுகிறோம்? பொறி ரொம்ப லேசானது. அது ஆன்மா உடலை விட்டு லேசாக உயர வேண்டும் என்பதை குறிக்கிறது. அரிசி தீயில் வெந்து பொறி ஆகிறது. அதே போல மனிதன் வாழ்க்கை சோதனைகளில் மாறுகிறான். இந்த சடங்கு வாழ்க்கை நிலையற்றது என்பதையும் நினைவூட்டுகிறது. மரணத்திற்கு பிறகு உடலை தகனம் செய்கிறோம் அல்லது மண்ணில் அடக்கம் செய்கிறோம். அது ஏன்? உடல் இயற்கையாகவே அழுகி நுண்ணுயிரிகளால் சிதைந்து மண்ணில் கலக்கிறது. தகனம் செய்தால் உடல் விரைவாக பஞ்சபூதங்களாக மாறுகிறது. இது நோய் பரவலை தடுக்க உதவுகிறது. இயற்கை சுழற்சியில் மீண்டும் சேர்க்கிறது. மனிதன் இயற்கையிலிருந்து வந்தவன், அவன் மீண்டும் இயற்கையோடு கலக்கிறான். இதில் ஒரு சுற்றுச்சுழற்சி இருக்கிறது. இறந்த உடனே ஆன்மா முழுசா பிரிந்து போகாது. அது உடலையும் உறவுகளையும் சுற்றி சில நாட்கள் இருக்கும். அந்த நேரத்தில் ஆன்மா குழப்பத்திலும் பயத்திலும் இருக்கும். அதனாலதான் இந்த சடங்குகள் எல்லாம் இறந்தவர்களுக்கு 3வது நாள் பால் தெளிக்கிறோம். ஏன்? பால் என்பது சாந்தம், அமைதி, தூய்மை. பால் தெளிப்பது ஆன்மாவுக்கு பயப்படாதே, போ என்று சொல்லும் ஒரு கருணையான செயல். 3வது நாளுக்கு பிறகு ஆன்மா உடலை விட்டு பயணம் ஆரம்பிக்கும். அந்த பயணம் 13 நாட்கள் நீடிக்கும். அதனாலதான் இந்த காலம் மிகவும் முக்கியம். 1 இருந்து 3 நாள் ஆன்மா உடலுடன் தொடர்பு. 4 இருந்து 13 நாள் ஆன்மா பயணம். 14 இருந்து 16 நாள் அடுத்த நிலை ஏற்பாடு. 16வது நாளில் ஆன்மா ஒரு நிலை அடையும். அதனாலதான் 16 நாள் காரியம் ஆன்மாவுக்கு முழுமையான விடை கொடுக்கும் சடங்கு ஆகும். மரணத்தை ஏற்றுக்கொள்வது உடனே நடக்காது. மனிதன் 5 நிலைகளை கடக்கிறான். மறுப்பு, கோபம், பேரம் பேசுதல், மனச்சோர்வு, ஏற்றுக்கொள்வது. இந்த சடங்குகள் அந்த 5 நிலைகளையும் மெதுவாக கடக்க உதவுகின்றன. மக்கள் ஒன்று கூடுகிறார்கள், நினைவுகளை பகிர்கிறார்கள், அழுகிறார்கள், மனம் வெளிப்படுகிறது. இது ஒரு எமோஷனல் ஹீலிங் மெக்கானிசம். சிலர் சாம்பலை ஆற்றில் கரைக்கிறார்கள்,
சிலர் மரம் நட்டு விடுகிறார்கள், சிலர் நினைவு தினம் கொண்டாடுகிறார்கள். அது ஏன்? சாம்பல் மண்ணில் அல்லது நீரில் கலந்து மினரல்ஸாக மாறுகிறது. ஒரு மரம் நட்டால் அது கார்பன் சைக்கிளுக்கு உதவுகிறது. இது என்வாயரன்மெண்டல் ரீசைக்ளிங். ஆன்மீக கருத்து. அவன் மறைந்துவிடவில்லை, இயற்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டான். மரணம் ஒரு முடிவு அல்ல, ஒரு மாற்றம். உடல் இயற்கையில் கலந்து விடுகிறது. நினைவுகள் மனிதர்களின் மனதில் வாழ்கின்றன, செயல்கள் சமூகத்தில் எதிரொலிக்கின்றன. ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்பது ஒவ்வொருவரின் நம்பிக்கைக்கு உட்பட்டது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் மரணத்திற்கு பிறகு உலகம் நம்மை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ளும் என்பதை தீர்மானிக்கிறது. வாழ்க்கை ஒரு அத்தியாயம், ஆன்மா ஒரு புத்தகம். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.